வாழும் பிரபாகரன், அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட இக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது புரட்சி வணக்கம். உலகில் தோன்றிய முதல் மாந்தன் தமிழன், முதல் மொழி தமிழ். இந்திய துணைக்கண்டம் மட்டுமல்ல, தெற்காசியா முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். இந்த புவிப்பந்தில் வீரத்தை சொன்ன ஒரு இனக்கூட்டத்திற்கு பேராபத்து என்று வந்தபோது தன் இனத்தை தொட்டவனை திருப்பி அடித்தவர் தான் நம் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். ரோமானியர்களுக்கு ஜூலியஸ் சீசர், மங்கோலியர்களுக்கு செங்கிஸ்கான், கிரேக்கர்களுக்கு அலெக்சாண்டர், அரேபியர்களுக்கு சுபாஷ் சந்திர போஸ். அப்படித்தான் தமிழ் பேரினத்தின் பெருமை மிகு அடையாளம் நம் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். கியூபா விடுதலைக்காக போராடிய சோசியலிச புரட்சியாளர் மருத்துவர் சேகுவேரா, பாலஸ்தீன விடுதலைக்காக போராடிய யாசர் அரஃபத் போன்றவர்கள் கூட மற்ற நாடுகளின் துணையோடு தான் போராடினார்கள். ஆனால் எந்த நாட்டிற்கும் செல்லாமல் தன் சொந்த நாட்டு மக்களையே படையாக கட்டி ஈழ விடுதலைக்காக போராடியவர் தான் நம் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். தீரன் சின்னமலைக்கு பிறகு ஒரு எளிய மகனின் அழைப்பை ஏற்று ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் இன்ன விடுதலைக்காக தங்கள் இன்னுயிரையும் ஈகம் செய்தார்கள் என்றால் அது புறநானூற்று வீரன் புரட்சியாளன் மேதகு பிரபாகரனுக்காகத்தான். அப்படி அடிமைப்பட்டுவிட்ட இன கூட்டத்திற்காக அன்றே பாவலநேரு பெருஞ்சி திறனார் சொன்னதுதான், முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வின் மூத்தவர், தென்னன் பாண்டிய குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா நாங்கள் தமிழர்கள், எனினும் என்ன இன்றிவர்கள் அடிமைகள். வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமிழ் முல்லையை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர். ஏன் தம்பி தெரியுமா? நாங்கள் தமிழர்கள், எனினும் என்ன இன்றிவர்கள் அடிமைகள். அதனால் தான் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, மண்டிட்டு வாழ்வதை விட